Hello students, welcome to 3rd Standard Science Unit 2. Unit name is States of Matter, Part 2. In this lesson first part, we have learnt the matter surrounding us and differentiate between solids, liquids and gases. In second part, we are going to learn about change in states of matter and materials used or not used for heating. Let us move on to the lesson. First topic is change in states of matter. Matter, we already know about matter in the last part. Each and everything is made up of matter. இந்த உலகத்தில் இருக்க எந்த ஒரு திங்கை எடுத்தீங்கனாலும் அது மேட்டரால் தான் செய்யப்பட்டிருக்குன்னு படிச்சிருக்கோம். அந்த மேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். அதாவது எந்த ஒரு பொருள்னாலும் ஒன்று சாலிடாக இருக்கும், இல்லை லிக்விடாக இருக்கும், இல்லைனா கேஸாக இருக்கலாம். மேட்டர்ஸ் சேஞ்ச் their ஸ்டேட் as the temperature changes. எப்போ ஒரு மேட்டருடைய டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுதோ அப்போ அதோடைய ஸ்டேட்டும் சேஞ்ச் ஆகும். சப்போஸ் சாலிடாக இருக்கக்கூடிய ஒரு மேட்டரை நம்ம ஹீட் பண்ணும்போது அது லிக்விடாக சேஞ்ச் ஆகும். லிக்விடாக இருக்கக்கூடிய ஒரு மேட்டரை ஹீட் பண்ணும்போது அது கேஸாக மாறும். இப்படி ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு அதோடைய டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது ஸ்டேட்டும் சேஞ்ச் ஆகும். சாலிட் சேஞ்சஸ் இன்டு லிக்விட் அண்ட் லிக்விட் சேஞ்சஸ் இன்டு கேஸ் ஆன் ஹீட்டிங். கேஸ் பிகம்ஸ் லிக்விட் அண்ட் லிக்விட் பிகம்ஸ் சாலிட் ஆன் கூலிங். கூல் பண்ணி கேஸை லிக்விடாகவும் லிக்விடை சாலிடாகவும் சேஞ்ச் பண்ணலாம். இப்படி டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணி சாலிட் லிக்விடாகவும் லிக்விட் கேஸ் ஆகவும் கேஸ் லிக்விடாகவும் இப்படி ஒரு ஸ்டேட்டை இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாற்றுறதுக்கு பேர் தான் சேஞ்ச் இன் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். மெல்டிங். மெல்டிங் அப்படின்னா உருகுறது. உருகிறது அப்படின்னாலே நீங்கள் இந்த வெண்ணெய் உருகி நெய்யாக மாறுறது, ஐஸ் கியூபு உருகி வாட்டராக சேஞ்ச் ஆகிறது, இதையெல்லாம் மைண்டில் கொண்டு வந்துக்கோங்க. Change of solid into liquid on heating is called melting. சாலிடை ஹீட் பண்ணி லிக்விடாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் மெல்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐஸ் இஸ் ஹீட்டட் இட் வில் சேஞ்ச் இன்டு வாட்டர். ஐஸ் கியூப் எடுத்து அதை ஒரு பேனில் வச்சுட்டு ஹீட் பண்ணிங்கன்னா அப்படியே வாட்டராக சேஞ்ச் ஆகிக்கும். ஐஸ் கியூப் பார்த்துருக்கீங்களா? அந்த ஐஸ் கியூப் வந்து ஒரு சாலிட், நல்லா கடினமாக இருக்கும். ஐஸ் கியூப் கீழே போட்டு உடைச்சாதான் உடையும். அந்த சாலிட் ஹீட் பண்ணும்போது என்னவா மாறிடுது? அப்படியே வாட்டராக மாறிடுது. அப்போ அந்த வாட்டருங்கிறது லிக்விட். அப்போ சாலிடு ஹீட் பண்ணோன்னையும் லிக்விடாக சேஞ்ச் ஆகுது. இதுக்கு பேர் தான் மெல்டிங். எவாபரேஷன் அப்படின்னா ஆவியாதல் அப்படின்னு பேர் தமிழில். சேஞ்ச் ஆஃப் லிக்விட் இன்டு வேப்பர் ஆன் ஹீட்டிங் இஸ் கால்ட் எவாபரேஷன். அதாவது லிக்விடை ஹீட் பண்ணும்போது வேப்பராக மாறுறது. வேப்பர்னா நீர் ஆவி சேஞ்ச் ஆகிறதுக்கு பேர் தான் எவாபரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் வாட்டர் இஸ் ஹீட்டட் இட் வில் சேஞ்ச் இன்டு ஸ்டீம். தண்ணியை நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சு கொதிக்கும் போது அதுலேருந்து என்ன ஆகுது? ஸ்டீம், ஆவி, நீர் ஆவி வருது. இதுக்கு பேர் தான் எவாபரேஷன். லிக்விட் சேஞ்ச் இன்டு கேஸ். ஃப்ரீசிங். ஃப்ரீசிங் அப்படின்னா உறைதல். இந்த நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஃப்ரீசரில் இருக்கக்கூடிய ஐஸ் கியூப்ஸை நினைவில் வச்சுக்கோங்க. சேஞ்ச் ஆஃப் லிக்விட் இன்டு சாலிட் ஆன் கூலிங் இஸ் நோன் அஸ் ஃப்ரீசிங். லிக்விடாக நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறோம், வாட்டராக ஃப்ரீசரில் வைக்கிறோம், அது ஐஸ் கியூபாக சேஞ்ச் ஆயிடுது. இப்போ வாட்டர் வந்து லிக்விட், ஐஸ் கியூபு solid. So liquid change into solid, that is freezing. For example, water poured in ice tray and placed in the freezer gets cooled and becomes ice. Condensation அப்படின்னா தமிழில் ஒடுக்கம். Gas change into liquid, that is condensation. இப்போ நீங்கள் ஒரு பிக்சர் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? அது ஒரு டீ பாட். அதை கீழே ஹீட் பண்ணுறாங்க. அந்த டீ ஹீட் ஆகும்போது அதிலிருந்து வேப்பர், ஆவி வரும்.
அந்த ஆவியில் அந்த ஆவி வரக்கூடிய இடத்துக்கு நேராக நம்ம ஒரு பிளேட்டை ப்ளேஸ் பண்ணும்போது காமிக்கும்போது அந்த ஆவி அந்த பிளேட்டில் பட்டு அந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா வாட்டராக ஆகி கீழே சொட்டும். எப்படி அந்த பிளேட்டில் வாட்டர் வந்தது? அந்த வேப்பர் டீ பாட்லேருந்து வரக்கூடிய வேப்பர் அந்த பிளேட்டில் படும்போது அந்த பிளேட்டுக்கு அதர் சைடு அவுட் சைடு அந்த பக்கம் இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய கூலிங்னால அந்த வேப்பர் வாட்டராக சேஞ்ச் ஆகும். இப்படி ஒரு வேப்பருங்கிறது கேஸு, அது வாட்டருங்கிறது லிக்விட். கேஸு லிக்விடாக சேஞ்ச் ஆகிறதுக்கு கண்டென்சேஷன்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள், clouds on cooling condense and fall as rain. கிளவுட்ஸு எப்போ கூல் ஆகுதோ அது ரெயினாக நமக்கு கீழே விழும். இதில் கிளவுட்ஸுங்கிறது கேஸ், ரெயின் லிக்விட். கேஸ் சேஞ்ச் இன்டு லிக்விட், தட் இஸ் கண்டென்சேஷன். Complete the table. One state of matter is changed into another state by some process. First one, ice. If ice is heated, it will change into water. This process is called melting. Second one, water. If water is heated, it will change into steam. This process is called evaporation. Clouds on cooling, it will change into liquid. This process is called condensation. In the fourth row, water. Water is on cooling, it will change into ice. This is freezing. Let us observe. Take a balance. Keep an air-filled football in one plate and an empty football in another plate. What happens? ஒரு பேலன்ஸ் எடுத்துக்கிறோம், ஒரு தராசு எடுத்துக்கிறோம். அதில் ஏர் ஃபில் பண்ண ஃபுட்பாலை ஒரு பிளேட்லேயும் ஏர் இல்லாத ஃபுட்பாலை இன்னொரு பிளேட்லேயும் வைக்கிறோம். வாட் ஹேப்பன்ஸ்? என்ன நடக்குது? ஏர் ஃபில்டு பால் கோஸ் டவுன். ஏர் ஃபில் பண்ண ஃபுட்பால் அந்த பிளேட்டு கீழே இறங்கிடும். இட் இஸ் பிகாஸ் ஏர் ஹேஸ் மாஸ். எதனாலனா ஏருக்கு மாஸ்னா நிறை உண்டு. Do you know? Air is a mixture of gases. You can feel the presence of air when the wind blows. ஏர்ல நிறைய கேஸஸ் மிக்ஸ் ஆயிருக்கும், வாயுக்கள், நிறைய வாயுக்கள் சேர்ந்தது தான் ஏர். காற்று அடிக்கும்போது அந்த ஏரை நம்ம ஃபீல் பண்ண முடியும். Let us understand. Keep a stone on the floor. Does it move by itself? No, it does not move by itself. Pour a mug of water on the floor. Does the water flow? Yes, the water flows. Does it flow in one direction? No, it does not flow in one direction. It can flow all directions. Take an air-filled balloon. Prick it with the needle. Does the air rush out? Yes, the air rushes out. Fill an open vessel with water. Press the surface of the water with your hands. How do you feel? The water will come out from the vessel. Materials used or not used for heating. ஹீட் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடிய மெட்டீரியலை பற்றியும் பயன்படாத மெட்டீரியல்ஸை பற்றியும் படிக்க போகிறோம். Look at the pictures. Write down what you see. In the first picture, dash burns. Paper burns. In second picture, wood burns. In third picture, leaves burns. Fuels. Fuelsனா தமிழ்ல எரிபொருள். ஹீட் ஆகிறதுக்கு தேவைப்படுற பொருள்களை பற்றி படிக்க போகிறோம். Paper, firewood, dried leaves and charcoal can be burnt. Paper தெரியும், firewoodனா விறகு, dried leavesனா காய்ந்த இலைகள், charcoalனா கரி துண்டுகள். இதெல்லாம் எரிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய solid fuels. Liquids like kerosene, petrol and diesel also burn on heating. Liquid fuels க்கு example kerosene, petrol, diesel.
Domestic gas burns and helps in cooking. நம்ம வீட்டில் கிச்சனில் யூஸ் பண்ணுற அந்த சிலிண்டர் அதான் டொமஸ்டிக் கேஸ் சிலிண்டர்ஸ். இது gaseous fuel. Substances when burnt give out heat. But in some substances the heat released is very low. Thus these are not used for heating purpose. அதாவது பொருட்களை எரிக்கும் போது ஹீட்டு வெளியே வரும். ஆனால் சில பொருள்கள் குறைந்த அளவு ஹீட்டை மட்டும் வெளியே விடும். அந்த பொருள்கள் ஹீட்டிங் பர்பஸ்க்கு பயன்படாது, எரிபொருளாக நமக்கு பயன்படாது. Substances that give out more heat while burning are used for heating purpose. These substances are called fuels. சில பொருட்களை நம்ம எரிக்கும் போது அதிகமான அளவு ஹீட்டை வெளிப்படுத்தும். அந்த பொருள்களை தான் ஹீட்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், எரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அந்த பொருள்களுக்கு பேர் எரிபொருள்கள். சாலிட் ஃபியூவல்ஸ். கோல்னா நிலக்கரி, சார்கோல் கரி, வுட் விறகு, கவுடங் மாட்டுச் சாணம். கேசியஸ் ஃபியூவல்ஸ். கோபார் கேஸ் அப்படிங்கிறது மாட்டுச் சாணத்திலிருந்து எடுக்கக்கூடிய கேஸ். செகண்ட் ஒன் எல்பிஜி, லிக்விட் பெட்ரோலியம் கேஸ். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சிலிண்டர், கடையில் யூஸ் பண்ணுற சிலிண்டர்ஸ். லிக்விட் ஃபியூவல்ஸ். கெரோசின், vegetable oil, petrol. Do you know? Electrical energy is also used as fuel for cooking and transporting. குக் பண்ணுறதுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறோம். அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் நம்ம சமைக்கிறோம். டிரான்ஸ்போர்ட்டுக்கு பேட்ரி 2 வீலர், பேட்ரி கார், எலக்ட்ரிக் ட்ரெயின், இது எல்லாமே கரண்ட்டை யூஸ் பண்ணி தான் ஓடுது. மேட்ச் த ஃபாலோயிங். லிக்விட் ஃபியூவல், லைட்டிங்னா விளக்கு. கேஸ் ஃபியூவல், கேஸ் ஸ்டவ். சாலிட் ஃபியூவல், மட் ஸ்டவ்னா மண் அடுப்பு. Okay children, up to in this part we have learned change in states of matter and materials used and not used for heating. In the upcoming class we are going to learn about force in unit 3. Thank you children.